சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்காக நடத்தப்படும் நேர்காணலின் இறுதி நாள் இன்று. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் தருகிறார். அவரோட பேசலாம். ரமேஷ், திமுக தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர், முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் இவர்களெல்லாம் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்களா? இவர்களுக்கான நேர்காணல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா திமுகவை பொறுத்தவரை? திமுகவை பொறுத்தவரை கடைசி நாள் நேர்காணலாக இன்று நடைபெறுகிறது கார்த்திகேயன். இதுவரை 206 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 4000க்கும் மேற்பட்டோரிடம் நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. முக்கிய அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கும் நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. காட்பாடி தொகுதியில் பொறுத்தவரை துரைமுருகன் அவர் அந்த ஐவர் அணியில் அந்த நேர்காணல் நடைபெறக்கூடிய அந்த அணியில் இருந்தாலும் கூட அன்றைக்கு காட்பாடி தொகுதிக்கு நேர்காணல் நடைபெறும் பொழுது அவர் அந்த நேர்காணல் ஒரு வேட்பாளர் போல அந்த நேர்காணலில் பங்கேற்றார். அதே போல முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, நேரு உள்ளிட்ட அமைச்சர்களும் பங்கேற்றிருந்தார்கள். முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பலர், முக்கிய பிரபலங்கள் கீதா ஜீவன், தமிழரசு உள்ளிட்ட பலரும் அந்தந்த ஏற்கனவே அவர்கள் சார்ந்திருந்த அந்த மாவட்டங்களில் இருந்து நேர்காணலில் பங்கேற்றினார்கள். குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதியை பொறுத்தவரை திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருவாரூர் மாவட்டத்தில் மற்றும் அவரது சார்பில் 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதே போல கொளத்தூர் தொகுதியில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்று ஏராளமானோர் விண்ணப்பம் மனு செய்திருந்தனர். அந்த இதற்கான திருவாரூரில் நேர்காணல் நடைபெறும் பொழுது திருவாரூர் தொகுதிக்கு பெரிதால் யாருமே நேர்காணலில் பங்கேற்கவில்லை. அண்மையில் அந்த திருவாரூர் தொகுதிக்கு போயிருந்த கருணாநிதி கூட என்ன சொல்லியிருந்தார்னா, நான் மீண்டும் இந்த தொகுதி மக்கள் விரும்பினால் இங்கு போட்டியிட தயார் என்று ஒரு பேசியிருந்தார். அதே போல கொளத்தூர் தொகுதியில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தலைமை விரும்பினால் நான் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவேன் என்று கூறியிருந்தார். இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது மீண்டும் அவர்கள் அந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக பொதுச் செயலாளரை பொறுத்தவரை, அன்பழகனை பொறுத்தவரை அவர் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்பது சொல்லப்படுகிறது. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று இன்றைக்கு தெரிகிறது. இன்றைக்கு மாலை 22 தொகுதிகள் சென்னை அவர்கள் நிர்வாக ரீதியாக 22 தொகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. அப்பொழுது அந்த மாவட்ட செயலாளர்கள் மா சுப்பிரமணியன், அன்பழகன், சேகர்பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், ரமேஷ், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக மாவட்ட அளவில் சில முயற்சிகளை மேற்கொண்டது. மாவட்டங்களோட எண்ணிக்கையெல்லாம் பிரிச்சது. மாவட்ட செயலாளர்களாக இருப்பவர்கள் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக, எழுதி வாங்கப்பட்டதாக எல்லாம் செய்திகள் வெளிவந்தன. அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு புகார்களும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா? ஆனால் அந்த மாதிரி சொல்லப்பட்டாலும் கூட இந்த 30 ஏற்கனவே இருந்த பொழுது 30 மாவட்டங்களாக தான் இருந்தது. தற்பொழுது நிர்வாக ரீதியாக 62 மாவட்டங்களாக திமுக சார்பில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 2 மாவட்டமாக இருந்து 4 மாவட்டமாக இருந்து இது போன்ற பல்வேறு மாவட்ட அளவில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த கடந்த 10 நாள் நேர்காணலிலும் பங்கேற்றிருந்தோம். குறிப்பாக இந்த 60 மாவட்ட செயலாளர்களுமே அந்தந்த தொகுதி, அந்தந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட ஏதாவது ஒரு தொகுதியில் விண்ணப்பம் செய்து நேர்காணல் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக ஒரு 4 தொகுதியில் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் மனு செஞ்சாரு. அந்த ஒரே ஒருத்தர் தான் நேர்காணல் பங்கேற்றிருந்தார். குறிப்பாக ஒட்டன்சத்திரத்தில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சக்கரபாணி, அதே போல திண்டுக்கல் ஐ பெரியசாமி அந்த ஆத்தூர் தொகுதியில், அதே போல தளி தொகுதியில் அந்த மாவட்ட செயலாளர் கூடிய ஒய் பிரகாஷ், அதே போல காட்பாடியில் துரைமுருகன், இந்த 4 தொகுதியிலும் கிட்டத்தட்ட அந்த ஒரே ஒருவர் மட்டும்தான் மனு செய்தார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் நேர்காணல் நடைபெற்றது. குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் நேரு அந்த தொகுதியில் 2 பேர் மனு செய்தாங்க. நேருவும் அவர் இன்னொருத்தரும் மனு தந்தார். இது போன்ற முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் மனு செய்தார்கள். அவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற ஒரே ஒருவருக்கு நேர்காணல் நடைபெறும் பட்சத்தில் அவராக வேட்பாளராக அறிவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல முன்னாள் அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான சூழ்நிலை இருப்பதாக தான் தற்போது வரை நிலவுகிறது. கார்த்திகேயன், இந்த நேர்காணலை பொறுத்தவரையில் புதியவர்களாக இருப்பவர்களுக்கும் அதே போல பெண்களுக்கும் அந்த எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது திமுகவில்? நேர்காணல் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மகளிர் அணியை சார்ந்தவர்களும், குறிப்பாக மகளிர் அந்த அணியில் கூடிய பல்வேறு பொறுப்புகளிலும் பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்மையில் நமக்கு பேட்டி அளித்த மகளிர் அணி செயலாளர் கனிமொழி கூட சொல்லியிருந்தார், இந்த முறை கடந்த தேர்தலை காட்டிலும் அதிக அளவில் மகளிருக்கு வாய்ப்பு வழங்கப்படும், அதற்கு திமுக தலைவர் கருணாநிதி ஒரு நல்லதொரு முடிவை எடுப்பார் என்று ஒரு அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் நேர்காணலும் பெரும்பாலான பெண்கள், குறிப்பாக 20 30 வயதுக்குள்ள இளம் வயது பெண்கள் கூட அதிக அளவில் பங்கேற்றிருந்தார்கள். அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்குவதற்காகவே சொல்லப்படுகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் மேயர் ரேகா பிரியதர்ஷினி, அது மட்டுமல்லாமல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் கூட பெரும்பாலான நேர்காணலில் பங்கேற்றிருந்தார். அவர்களுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான சூழல் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. சரண்யா.